பார்த்தசாரதியின் மீதிருந்து கண்களை அகற்ற முடியவில்லை. கருத்த முகத்தில் வெள்ளை வெளரென முறுக்கிய மீசையும் பெரிய விழிகளுமாய் நெடுநெடுவென கம்பீரமாய் உயர்ந்து நின்றிருந்த இறையாமின் அழகில் மனம் சொக்கி போயிற்று. போகலாமா? மீனாட்சி அத்தை 2 முறை தோளை தொட்டதும் திரும்பினாள் ஆர்த்தி. வட இந்தியாவில் எத்தனையோ கோயில்களுக்கு சென்றிருக்கிறாள் அவள். எத்தனையோ தெய்வங்களை தரிசித்திருக்கிறாள். ஆயினும் இப்படியொரு கம்பீரத்தையும் ஓங்கு உயர்ந்த அழகையும் வேறெங்கும் கண்டதில்லை அவள். அப்பாவின் டிராவல்ஸ் நிறுவனத்தின் மூலம் அவள் நிறைய இடங்களுக்கு சென்றதுண்டு. இம்முறை சென்னையில் அத்தையின் வீட்டிற்கு வந்திருப்பது தனிப்பட்ட முறையில். அத்தையின் நீண்ட நாள் அழைப்பை ஏற்று அப்பா அரைமனதோடு அனுப்பியிருந்தாலும் அவள் முழு சந்தோஷத்தோடு வந்திருந்தாள். 1 மாதம் அவள் இல்லாவிட்டால் அலுவலக நிர்வாகம் என்னவாவது என்பதுதான் அப்பாவின் கவலை. அவர் அப்படித்தான். எப்போதும் தங்கள் தொழில் சிந்தனை, கேளிக்கைகள், உல்லாசங்கள் எல்லாம் 2ஆம் பட்சம். வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனால் உறங்கும் போதும் பணத்தை பற்றியே கனவு காணும் அளவுக்கு அதன் பின்னால் மனிதன் வெறிப்பிடித்தாற்போல் ஓட வேண்டுமா என்று வருத்தப்படுவாள் ஆர்த்தி. லாப கணக்கு பார்த்து பார்த்து சில நேரம் அலுப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது அவளுக்கு. இந்நிலையில்தான் தன் புகுந்த வீட்டின் உறவினர் இல்ல திருமணத்திற்காக டெல்லி வந்திருந்த மீனாட்சி அத்தை நடுவில் ஒரு நாள் இவர்களின் வீட்டிற்கும் வந்திருந்தாள். எத்தனையோ வருடங்கள் கழித்து தன் வீட்டிற்கு வந்த அத்தையை ஆர்த்திதான் எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்றாள். அத்தையின் மென்மையான குணம் அவளை கவர்ந்தது. வயது இடைவெளியே மீறிய சிநேகம் தோன்றியது. நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு வரப்போற ஆர்த்தி? வந்துட்டா போச்சு. அதான் எப்போ? நாளைக்கே கூட நான் ரெடி. ஆனால் அப்பா கிட்ட அனுமதி வாங்குறது தான் கஷ்டம். ஏன்? நான் எங்கேயாவது போயிட்டா அவர் கம்பெனி என்ன ஆகுறது? அது சரி, உன்னை கல்யாணம் செய்து கொடுத்துட்டா என்ன செய்வானா? அதை அவரைத்தான் கேட்கணும். அத்தை தம்பியிடம் கேட்டு விட்டாள். நானும் எவ்வளவோ முறை ஆர்த்தியை ஒரு முறை சென்னைக்கு அனுப்புன்னு கேட்குறேன். இதுவரை நீ அவளை அனுப்பினதே இல்லை. ட்ராவல்ஸ் வச்சுக்கிட்டு எங்கேயோ அவளை அனுப்புவது போல் நினச்சிக்கிட்டு ஒரு முறை அவளை சென்னைக்கு அனுப்பிட்டு நிர்வாகத்தை நீ பார்த்துக்கோயேன். அத்தையின் பேச்சை மீற முடியாமல் அப்பா அரைமனதோடு தலையாட்டினார். அவள் சந்தோஷமாக அத்தையோடு சென்னைக்கு விமானம் ஏறினாள். அத்தையும் மாமாவும் தங்கள் ஒரே பெண்ணை அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துவிட்டு இங்கே கோயில் குளம் என்று நிம்மதியாய் இருக்கிறார்கள். ஏன் மாமா, நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா காதலிக்க எனக்கு ஒரு அத்தை மக கிடச்சிருப்பான் இல்லை. இப்போ கூட நான் ரெடி. உங்கள் அத்தை ரெடியா கேளு. மாமா சீண்ட அத்தையின் முகம் சிவப்பதை ரசித்தாள் ஆர்த்தி. உன்னை பார்த்ததும் எனக்கும் அந்த நினப்பு இருந்தது ஆர்த்தி. ஒரு பையனை பெத்துக்காம போயிட்டமேன்னு அத்தை சொல்ல ஆர்த்தி புன்னகைத்தாள். 1 நிமிஷம், நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த கோயில் புளியோதரை சாப்பிடணும் நீ. மாமா பிரசாதம் வாங்க சென்றார். அத்தை தெரிந்தவர் யாரையோ பார்த்துவிட்டு அவர்களை நோக்கி செல்ல ஆர்த்தி மண்டபத்து தூண்களில் இருந்த சிற்பங்களை பார்த்தபடி மெல்ல நடந்தாள். முதுகின் பின்னால் குறுகுருவென்ற உணர்வு ஏற்பட திரும்பினாள். சற்று தூரத்தில் ஒரு இளைஞன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கணம் எரிச்சல் ஏற்பட்டாலும் அதை மறைத்தபடி அவனை நேருக்கு நேர் பார்த்தாள். இவள் பார்த்ததும் அவன் விழிகளை திருப்பிக் கொள்ளாது இவளையே பார்த்தான். என்ன உங்களுக்கு தெரியுமா? இப்படி பார்க்குறீங்க? சட்டென இவள் கேட்டதும் அவன் ஒரு நொடி திகைத்தாலும் அதை மறைத்து கொண்டு அவள் அருகில் வந்தான். நீங்கள் பளிச்சுன்னு கேட்டதுனால நானும் பளிச்சுன்னு சொல்லிடுறேன். உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேன்னு நினைவுக்கு வரலை. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா? ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா யோசிங்க. நினைவுக்கு வந்தப்புறம் பார்த்துக்கலாம். அவள் அத்தை இருக்குமிடம் நோக்கி நடந்தாள். ஹலோ, நினைவுக்கு வந்துட்டா எப்படி சொல்கிறது? எனக்கு எதுக்கு சொல்லணும்? தேவையே இல்லை. அவள் சொல்லியவாறு சென்றாள். யாருமா அது? அத்தை அவனை காட்டியபடி கேட்டாள். யாருக்கு தெரியும்? என்னை எங்கேயோ பார்த்துருக்கிறதா சொன்னான். போலாமா? மாமா பிரசாதத்தோடு வந்ததும்
கோயிலிலிருந்து கிளம்பினார்கள். சரியாக 4 நாட்கள் கழித்து அத்தையின் வீட்டிற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஆர்த்தி, உனக்கு ஃபோன். யாரு? ஆர்த்தி ஃபோனை வாங்கி ஹலோ என்றாள். நீங்கள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் பேர் ஆர்த்தி. டெல்லி ரமணா டிராவல்ஸ் ரமணாவோட பொண்ணு. ஒரு முறை உங்கள் டிராவல்ஸ் மூலமாக ரிஷிகேஷ் காசிக்கு டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்திருந்தீங்க. அதுக்கென்ன இப்போ? இல்லை, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல வந்தேன். எங்கள் டிராவல்ஸ் மூலம் எத்தனையோ பேர் வர்றாங்க. எல்லாரையும் நான் ஞாபகம் வச்சிட்ருக்க முடியாது. வாஸ்தவந்தான். நான் இப்போ ஃபோன் பண்ணினது உங்களை எங்கள் மாநிலத்திற்கு வரவேற்கத்தான். அந்த யாத்திரையில் நீங்கள் எங்களை நல்லா கவனிச்சிங்க. இப்போ நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு இங்கே என்ன உதவி வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். நன்றி. ஆனால் என்னை கவனிச்சிக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவள் தொலைபேசியை வைத்தாள். ஒரு பக்கம் அவனுடைய அழைப்பில் மனசு எரிச்சல் அடைந்தாலும் அவன் தன்னை வரவேற்ற விதத்தில் ஒரு உண்மையான கண்ணியம் இருந்ததை உணர்ந்து கொண்டாள். அதோடு அவனை மறந்து போனாள். அத்தையும் மாமாவும் மிக அன்பாக இருந்தார்கள். தாய் வீட்டில் இருப்பதை விட சுதந்திரமாக இருக்க முடிந்தது. அப்பாவை பொறுத்தவரை அவளை தன் பொன்னாக நடத்துவதை விட தனது நிறுவனத்தின் ஒரு அதிகாரியாக நடத்துவதுதான் அதிகம். அவளது உணர்வுகளும் விருப்பங்களும் இரண்டாம் பட்சம்தான். மகள் என்பதற்காக எந்த சலுகையும் அளித்துவிட மாட்டார். சின்ன வயதிலிருந்தே அந்த கண்டிப்பும் அதிகாரமும் பழகிவிட்டதால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டாள். நல்ல காலம். அப்பா நடத்துவது டிராவல்ஸ் நிறுவனம் என்பதால் வழிகாட்டி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு ஊர் ஊராக செல்லும் சுவாரஸ்யம் மிகப்பெரிய ஆறுதல். அடிக்கடி அவரது கெடுபிடிகளிலிருந்து விடுபட்டு சற்று சுதந்திரமாக இருக்கலாம். இந்த கெடுபிடிகள் தாங்காமல் தான் அம்மா அவரிடமிருந்து விவாக விடுதலை வாங்கி கொண்டால் போலும். நீதிமன்றம் அவளை அப்பாவுக்கும் அண்ணனை அம்மாவுக்குமாக பிரித்து கொடுத்து விவகாரத்தளித்து தன் கடமையை முடித்து கொண்டது. அதே டெல்லியில்தான் அம்மாவும் ஒரு அழகு நிலையம் வைத்திருக்கிறாள். ஆனால் அவளை பார்ப்பதற்கு அப்பா அனுமதிப்பதில்லை. பெற்ற பெண்ணாயிற்றே என்ற பாசம் அம்மாவுக்கும் இருப்பதாக தெரியவில்லை. அவளும் இவளை பார்க்க வருவதில்லை. ஆக மொத்தம் அம்மாவின் முகச்சித்திரம் இவள் மனதில் பெரும்பாலும் அழிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றபடி அப்பா அவளுக்கு எந்த குறையும் வைத்ததில்லை. நன்றாக படிக்க வைத்திருக்கிறார். உணவு, உடை, பணம் எதிலும் குறையில்லை. அப்பாவின் முகசுளிப்பும் கடுகடுப்பும் கண்டிப்பும் பழகிவிட்டது. என்ன யோசனை ஆர்த்தி? அத்தை வறுத்த முந்திரியை அவளிடம் நீட்டியபடி கேட்டாள். ஒன்றுமில்ல, அப்பாவை பற்றி ஏதோ யோசனை. ஓஹோ, குழந்தைக்கு அப்பா நினைவா? சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா இப்படித்தான் கடுகடன் இருப்பாரா? சிரிக்கவே மாட்டாரா? திடீர்னு என்ன? அவன் அப்படித்தான். யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டான். எல்லாரும் தனக்கு பயப்படணும், அடங்கி போகணுன்னு நினப்பு. அந்த காலத்தில் எங்கள் அப்பாவே அவனுக்கு பயப்படுவார். நீயும் பயப்படுவியாத்த? எனக்கு என்ன பயம்? நான் அவன் காலிலையா நிற்கிறேன்? தவிர அவன் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்கள் டெல்லி பக்கம் வந்ததே இல்லையே, ஏன்? உங்கள் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சதில் எங்களுக்கு நிறைய வருத்தம் இருந்தது. அவர்களது பிரிவால் பெண் குழந்தையான நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை எங்ககிட்ட கொடுத்துடுன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அப்பா கேட்கல. தாயும் இல்லை, தந்தை ஒரு மொசடு. நீ எப்படி வளர்வியோன்னு கவலைப்பட்டோம். ஆனால் ஆர்த்தி, உங்கள் அப்பா உன்னை நல்லாவே வளர்த்துருக்கான். அத்தை அவளது முகம் பற்றி நெத்தியில் பாசத்தோடு முத்தமிட்டாள். அத்தை வீட்டில் பொழுது படுவேகமாக போயிற்று. கண்மூடி திறப்பதற்குள் 15 நாட்கள் கரைந்தன. அப்பா 3 முறை ஃபோன் செய்து உடனே கிளம்பி வருமாறு உத்தரவிட்டார். நான் 1 மாத விடுப்பில் வந்திருக்கேன்ப்பா. உன் விடுப்பை ரத்து செய்யும் அதிகாரம் எனக்கு இருக்கு. உடனே கிளம்பி வா ப்ளீஸ்ப்பா. புரிஞ்சுக்கோ ஆர்த்தி, என் ஒருத்தனால இங்கே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண முடியலை. இதுக்கு மேலே என்ன இருக்குது சென்னையில்? எல்லா இடமும் பார்த்துருப்பியே.
அப்பா, நான் இங்கே டூரிஸ்டாக வரலை, அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னும் 15 நாளாவது இங்கே இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா நீ வரமாட்ட. ஆர்த்தி ஆமாம் என்பது போல் மௌனமாக இருக்க அப்பா எரிச்சலோடு ஃபோனை வைத்தார். என்னவா? அத்தை பூத்தொடுத்தபடி கேட்டாள். ரொம்ப தைரியமாக எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் வர முடியாதுன்னு. சமத்து தான். அத்தை சிரித்தாள். முடியாதுன்னு சொல்லியும் அப்பா விடுவதாக இல்லை. அடுத்த 2வது நாளே மீண்டும் தொலைபேசியில் அழைத்தார். இம்முறை ஃபோனை அத்தையிடம் கொடுத்துவிட்டு நழுவி நகர்ந்தாள். ஏன் ரமணா, தெரியாம தான் கேட்குறேன், இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்புறம் என்ன செய்வ? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகிறதில்லையா பெண்கள்? இவளும் வந்துட்டு போகிறா. அதுக்கு அவ புருஷ சம்மதிக்கணுமே. சம்மதிக்கிறவன் தான் அவளை கட்டிக்க முடியும். அவ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தொலைச்சிடுவேன். இதெல்லாம் அந்த கால மிரட்டல். நான் சொல்கிறத கேளு ரமணா. யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புகளும் வச்சுக்காத. ஏமாச்சதான் கிடைக்கும். நான் உன்னிடம் அறிவுரை கேட்டேனா அவளை உடனே அனுப்பி வை. அப்பா எரிச்சலோடு வைத்தார். அத்தை ஆர்த்தியிடம் விவரித்தாள். ஆர்த்தியின் முகம் சுருங்கிற்று. அப்பாவின் அதிகாரமும் அடக்குமுறையும் வேதனையையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது. காதல் என்பதை பற்றி அவள் இதுவரை யோசித்ததில்லை. காதலிக்கும் எண்ணமில்லை என்றாலும் காதல் என்பது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை என அவள் நம்பினாள். அதன் காரணமாகவே அப்பாவின் இந்த அடக்குமுறை பேச்சு அவளை முகம் சுளிக்க வைத்தது. காதல் கல்யாணமோ அல்லது அவர் பார்க்கும் மாப்பிள்ளையோ எதுவாயினும் திருமணத்திற்கு பிறகு அவருக்கு கட்டுப்படுவதில்லை என்கிற தீர்மானத்திற்கு வந்தாள். அதன் முதல் கட்டமாக 30 நாள் விடுப்பை அத்தையின் வீட்டில் கழித்த பிறகுதான் டெல்லி திரும்புவதென்று முடிவெடுத்தாள். அடுத்த நாள் அவளும் அத்தையும் சென்னையின் முக்கியமான இடங்களை பார்க்க சென்றார்கள். ஸ்பென்சர் பிளாசாவில் ஒரு ஆடைக்கடையில் ஆடைகளை பார்த்து கொண்டிருந்த போது பின்னாலிருந்து சௌக்கியம்தானே என்ற குரல் கேட்க ஆர்த்தி திரும்பினாள். அன்றைக்கு கோவிலில் பார்த்த இளைஞன் புன்னகையோடு நின்றிருந்தான். என்ன பார்க்குறீங்க? இவன் எப்படி இங்கேனா? இது எங்கள் கடை தான். உங்களுக்கு டிராவல்ஸ் நிறுவனம், எங்களுக்கு துணி வியாபாரம். நீங்கள் எங்களுடைய கடைக்கு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எடுத்துக்காட்ட சொல்கிறேன், நிதானமாக பார்த்து தேர்ந்தெடுங்க. அவன் தன் ஊழியர்களை அழைத்து உத்தரவிட்டு நகர்ந்தான். ஆர்த்தி வியந்தாள். முதல் முறை அவனை பார்த்தபோது ஏற்பட்ட எரிச்சல் இப்போதில்லை. அவன் பேச்சிலும் பார்வையிலும் இருந்த கண்ணியம் அவளது அபிப்பிராயத்தை மாற்றியது. அத்தை அவளுக்கு புடவையும் சல்வாரும் வாங்க இவள் அத்தைக்கு 2 புடவைகள் தேர்ந்தெடுத்தாள். நல்ல தேர்வு. பில் போடும்போது அவன் பாராட்டினான். துணிகளை கவரில் போடும்போது கூடவே ஒரு புத்தகத்தையும் வைத்து கொடுத்தான். வீட்டுக்கு வந்த பிறகுதான் உள்ளே புத்தகம் இருந்ததை கவனித்தாள். மழைக்கால பூமி என்கிற தலைப்புடன் புத்தகம். முழுக்க சின்ன சின்ன கவிதைகள். முதல் கவிதையே நச்சென்ற இதயத்தில் கத்தி சொருகியது. படிக்க படிக்க வியந்தாள் அவள். யாருடைய கவிதைகள்? பெயரை பார்த்தாள் அவள். நந்தன் என்ற பெயர் போட்டிருந்தது. பின் அட்டையில் இருந்த புகைப்படத்தை பார்த்ததும் இன்னும் வியந்தாள். அப்படியானால் அந்த இளைஞன் கவிஞனா? அவள் ஒவ்வொரு கவிதையையும் ரசித்து படித்தாள். கடைசி கவிதை கையால் எழுதப்பட்டிருந்தது. இந்த மழையும் சுகம்தான். இது இதயத்தில் மட்டுமே பெய்யும் காதல் மழை. உடனே அவனை பாராட்ட வேண்டும் போலிருந்தது. துணி வாங்கிய பையில் கடையின் தொலைபேசி எண் இருந்தது. உடனே அந்த எண்ணை தொடர்பு கொண்டாள். மறுமுனையில் எடுத்தவரிடம் நந்தனிடம் பேச வேண்டும் என்றாள். நீங்கள் நந்தனிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆர்த்தி, சொல்லுங்க. அவள் வியந்தாள். நான் தான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்கள் அழைப்பை எதிர்பார்த்தேன். நீங்கள் என்ன ஏமாத்தலை. உங்கள் கவிதைகள் நல்லா இருந்ததுன்னு பாராட்டத்தான் கூப்பிட்டேன். அவை நல்ல கவிதைகளான்னு எனக்கு தெரியாது. என் எண்ணங்களின் சுருக்கமான வெளிப்பாடு. எப்படி இருந்தாலும் அதில் ஒரு மதிப்பு நிச்சயம் இருக்கும். நன்றி. அதென்ன கடைசி கவிதையை மட்டும் அச்சில் ஏற்றாமல் கையால் எழுதியிருக்கீங்க? அது உங்களுக்காக எழுதியது.
உங்களுடைய காப்பியில் மட்டுமே எழுதினது. அவன் சொல்ல திகைத்தாள். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் சட்டென ஃபோனை வைத்தாள். அவள் வைத்த நிமிடம் அது அடித்தது. என்ன ஆர்த்தி, இப்படி எதுவுமே பேசாம சட்டுன்னு வச்சிட்டீங்க? ஒரு பொண்ணு 2 வார்த்தை சகஜமாக பேசிட்டா உடனே காதல் கவிதையா? இவ்வளவு சாதாரணமானவரா நீங்கள்? தெரியாமல் உங்களை பாராட்டிட்டேன். ஒரு நிமிஷம் ஆர்த்தி, காதல்ங்கிறது மின்னலடிக்கும் நேரத்தில் வரும் ஒன்று. அதை வெளிப்படுத்த மட்டும் ஒரு யுகம் எடுக்கணுமா? எனக்கு எதையும் பளிச்சுன்னு சொல்லிட்டேன். எந்த நிர்பந்தமும் இல்லை. காதலை ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் உங்களுக்கு உரிமையுண்டு. எனக்கு உங்கள் கவிதை பிடிச்சிருக்கு. கவிதை மட்டும்தான் பிடிச்சுதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமே உங்களுக்கு என்னையும் பிடிக்கும். அவள் பதில் சொல்லாமல் தொடர்பை துண்டித்தாள். சும்மா இருந்த குளத்தில் கல்லை வீசி எறிந்து விட்டான். அலைகள் எழும்பத்தான் செய்தது. இயற்கையை தடுக்க யாரால் முடியும்? இரவு தூக்கத்தை தகர்த்தன அந்த அலைகள். முதலில் சொல்லப்பட்ட காதல். இதற்கு முன் எத்தனையோ பேரின் கண்களில் அது எட்டி பார்த்திருந்தும் யாராலும் வெளிப்படுத்தப்பட்டதில்லை. பளிச்சென சொல்லியிருப்பவன் எந்த நிர்பந்தமும் இல்லை. மறுப்பதற்கும் அங்கீகரிப்பதற்கும் முழு உரிமை இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் யோசி. மறுப்பதற்கோ அங்கீகரிப்பதற்கோ காரணங்கள் இருக்கிறதா என்று பார். அவள் யோசித்தாள். எதற்கு காதலிக்க வேண்டும்? ஏன் காதலித்தால் என்ன? அதற்கான தகுதியோ வயதோ இருவருக்கும் இல்லையா? படித்தவன், நல்ல வியாபாரி, கண்களில் கண்ணியம் இருக்கிறது. காதல் என்பது யார் மனசிலும் எப்போது வேண்டுமானாலும் மலரலாம். அதை தடுப்பதோ தவறென்று கூறுவதோ சரியல்ல. காதலிப்பது, அதை பளிச்சென கூறுவதும் அவன் உரிமை. அதை அவன் செய்துவிட்டான். அதெல்லாம் சரி. அவனை பற்றி உனக்கு வேறென்ன தெரியும்? அவன் குறைகளை அறிவாயா? குறையும் நிறையும் ஒன்று கலந்தவன்தான் மனிதன். பெற்றவர்கள் ஏற்பாடு செய்யும் திருமணத்தில் எல்லாம் தெரிந்தா கழுத்தை நீட்டுகிறாள் ஒரு பெண். முன்பின் தெரியாமல் திருமணம் செய்து அன்பாயிருப்பதில்லையா என்ன? எப்படி திருமணம் நடந்தாலும் வாழ்க்கை என்பது வாழ்பவரின் உள்ளத்தில் இருக்கிறது. உள்ளத்தில் அன்பும் நேர்மையும் இருப்பவனுக்கு வாழ்க்கை இனிமையாய் அமையும். குறைகள் நிறையாகும். அப்படியானால் நீ அவனை காதலிக்க தீர்மானித்து விட்டாயா? வேண்டாமென மறுப்பதற்கு என்னிடம் சரியான காரணங்கள் இல்லை. எனவே அவள் மறுபடியும் மொபைலை கையில் எடுத்தாள்.